பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த புதிய வீடியோலையும் உங்களை எல்லாரும் பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க இந்த நல்ல நேரத்தில் நம்ம ஒரு பார்த்து அவருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நம்ம இந்த வசனத்தை தியானிப்பது யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராகமம் 33 12வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரே இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னுடனே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்ல அழைத்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரே சொல்லுகிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த வேண்டும் என்று மோசேயை தெரிந்து கொண்டு மோசே இடத்துல கர்த்தரோட வார்த்தையும் அவரோட வாக்குத்தத்தத்தையும் சொல்லுகிறார். ஆனால் மோசே என்ன நினைக்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஜனங்களை நான் எப்படி வழி நடத்துவேன் ஆண்டவரே, அப்பா இதுக்கு நான் தனியாக இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது, என்னோடு கூட யாராவது வாங்க என்று என்கிறதை மோசே கர்த்தரிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். நம்ம இந்த நாளில் நம்மளோட வாழ்க்கையில் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நம்ம கூட யாராவது ஒருத்தர் இருந்தால் நம்ம எந்த காரியத்துக்கென்று நம்ம செல்கிறோமோ அதை ஈஸியாக அதை நம்ம ரொம்ப எளிதாக செய்து கொள்ள முடியும் என்கிறது நம்ம ஒரு உலக காரியத்தில் இருக்கும்போது நம்மளோட மென்டாலிட்டி நம்ம வரும். ஆனால் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்கிற பெரிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த பயணத்தில் எத்தனையோ போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும் என்கிறது முன்னவே மோசே அறிந்திருக்கிறார். அப்பொழுது அந்த நேரத்தில் எனக்கு யார் உதவி செய்வார் என்கிற அந்த ஒரு கேள்விக்குறியோடு தான் ஆண்டவர் மோசே இடத்துல ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார் 14ஆம் வசனத்தில், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பின்பற்றி நடக்கும்பொழுது அவர் நம்மளோடு கூட நம்ம வாழ்க்கை பயணத்தில் அவரும் நம்மளோடு கூட தான் வருவார். அவர் எந்த நாளிலும் ஒரு தனியார் விடுவதில்லை. அவர் நம்ம எந்த இடத்துக்கென்று நம்ம நியமித்த அந்த ஒரு பயணத்தில் நம்மை நடத்தி கொண்டு போகிறாரோ அந்த பயணத்தில் முடிவு வரை கூட இருந்து அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனிமையாக இருக்கிறேன், என் கூட யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சொல்லும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சமூகம் எப்போதும் நம்ம கூடவே இருக்கும். அவர் நமக்கு எல்லாவற்றிலும் வந்து இளைப்பாறுதல் தந்து ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோவில் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு இந்த நாளில் ஒரு நல்ல ஆசீர்வாதம். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சொல்கிறது, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தின்படி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்தி வரவேற்கிறேன். காட் பிளஸ் யூ.